ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியேன் ஆத்மா வணக்கம். சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு. நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் மருத்துவர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாரம்பரிய தகவலில் சித்த மருத்துவ தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ நவ உப்பு மெழுகு பெருமருந்து. இது பல்ராம் ஐயாவுடைய நூலில் ஐயா சொன்ன முறை. இது ஜட்ஜி பலராம் ஐயா சொன்னது. இந்த நவ உப்பு மெழுகுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சோத்து உப்பு, இந்து உப்பு, வளையல் உப்பு, வெடி உப்பு, மூங்கில் உப்பு, கல் உப்பு, பாறை உப்பு, பூநீர், சோடா உப்பு. இதில் நம்ம பூநீரை தீட்சை பண்ணி எடுத்துக்கணும். வெடியுப்பை சுத்தி பண்ணி கட்டி எடுத்துக்கணும். மற்ற உப்புகளை சுத்தி பண்ணிக்கணும். இதற்கு தேவையான பொருள் பால் 2 லிட்ரு இந்த உப்புகளுக்கு. அதே மாதிரி குமட்டிக்காய் சாறு 2 லிட்ரு, சுக்கு, திப்பிலி, மிளகு, வீரம், பூரம், நேர்வளப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. பாசானங்கள் சேர்த்து செய்கிறதுனால பொதுமக்களோ குழந்தைகளோ அவங்களுக்கான வீடியோ இது இல்லை. முழுக்க டாக்டர்ஸ் வைத்தியர்களுக்கானது. அதனால் இதை பொதுமக்கள் பார்த்துட்டு யாரும் செய்ய முயற்சிக்க வேணாம். இந்த நவ உப்பு மெழுகு செய்யக்கூடிய முறைன்னு பார்த்தோம்னா, முதல்ல உப்புகளை சுத்தி பண்ணிட்டோம், கட்டிட்டோம். இதை எடுத்து பால் மற்றும் குமட்டிக்காய் சாறில் போட்டு கலக்கி இதை எடுத்து வடிகட்டி காய்ச்சணும். காய்ச்சி சுண்டிய பிறகு எடுத்து வீரம் பூரம் சேர்த்து நேர்வளத்தை அரைச்சி இதில் போட்டு இதோடு சேர்த்து நம்ம மெழுகான பிறகு திரிபலா கஷாயம், அந்த திரிபலா கஷாயத்தில் 3 மணி நேரம் அரைக்கணும். அதன் பிறகு எடுத்து தேங்காய் பாலில் 3 மணி நேரம் 6 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சி எடுத்தால் நமக்கு ஒரு மெழுகாக கிடைக்கும். இந்த மெழுகு தீரக்கூடிய நோயின்னு பார்த்தா மிக பிரமிக்கக்கூடியதாக இருக்கும். மகோதரம்னு சொல்லக்கூடிய பெருவயிறு, பிறவிடை வயிறு வலி, அதாவது எல்லா வகையான வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும், வாதங்களை தீர்க்கும். மகோதரம்னு சொல்லக்கூடிய பெருவயிறு. மகோதரத்திற்கு இன்றைக்கு நிறையா பேர் பெருவயிரோட வயிறு பெருத்து அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜ உறுப்புகளான கிட்னி, கணையம் இங்கெல்லாம் நீர் கோர்த்து அவர்களை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. அதே போல் சூதக வாயு, அண்டவாதம் இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இதுக்கு எத்தனை வைத்தியங்கள் பார்த்து ஸ்கேன் பண்ணாலும் அது திரும்ப பேரிட்டு முளைச்சிட்டே இருக்கும், தீராது. அது தீரத்துக்கான பெரும் மருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நவ உப்பு மெழுகு. இதில் சேரக்கூடிய சரக்குகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பெரிய சரக்குகள். இப்படி பெருமருந்து செய்தால்தான் இந்த நோய்களை கேட்கும். இந்த மெழுகு நவ உப்பு மெழுகு செஞ்சு எடுத்து ஒரு களையத்தில் வச்சு அது மண் சீலை பண்ணி ஒரு 20 நாளைக்கு நெல் போடத்தில் வைக்கணும். நெல் போடத்தில் வச்சு எடுத்து தான் நம்ம அது வைத்தியத்துக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் நவ உப்புகளை போட்டு குமட்டிக்காய் பாலை போட்டு துத்தி வேரில் கிளறக்கூடிய காட்சி தான் பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு இந்த மெழுகை எடுத்து களையத்தில் வச்சு நெல் போடத்தில் வைக்கணும், சேலை செஞ்சு. அப்படி வைக்கும் போது தான் அது மருந்து பூரணமாக முடிஞ்சு அது நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். நம்ம தொடர்ந்து அகத்தியர் பிரபு யூடியூப் சேனலில் சித்த மருத்துவ தகவல்களை பார்த்துட்டு வரோம். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு வேணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். இதுவரை ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம.